வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. டாக்டர் விவசாயம் சேனலில் தொடர்ந்து இயற்கை விவசாயத்தை பற்றிய பதிவுகள் இப்போ நிறைய பதிவுகள் நம்ம பண்ணியிருக்கோம். இளைஞர்கள் விவசாயம் பண்ணணும், அது குறிப்பாக இயற்கை விவசாயம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். விவசாய முறையை மாற்றணும், மண்ணை வளப்படுத்தணும்னா நுண்ணுயிர் பெருக்கும் மண்ணில் இருக்கணும். அதுக்கு இயற்கை விவசாயம் தான் பண்ணணும். ரசாயனம் கலந்து செயற்கை விவசாயம் பண்ணாதீங்கன்னு தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம். இயற்கை விவசாயத்துக்கு உண்டான ஆதரவு நிறைய பெருவாரியாக கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் நான் எங்களால் வழிவகை செய்து கொடுக்க முடியும். அப்படி வேணும்னா எங்களுடைய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கப்பெறும். இன்னைக்கு நம்ம ஒரு இயற்கை விவசாய சந்திக்கு வந்திருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. உங்களை அறிமுகப்படுத்திக்கிறேங்க. நான் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவன், தமிழக விவசாய சங்க ஒருங்கிணைப்புக்குழு மாநில பொறுப்பாளர். நான் இயற்கை விவசாயத்தை 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருகிறேன். குண்டுமல்லி மலர் 2 ஆண்டுகளாக செய்து வருகிறேன். இதை நன்கு பராமரிப்பதன் மூலம் ஆண்டுக்கு அரையாக்கிற்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு குறைவில்லாமல் இயற்கை இடுபொருள் பயன்படுத்தியதுனால, அதே ரசாயனம் பயன்படுத்திய போது எனக்கு குறைஞ்ச மலரே கிடைச்சது. இப்போ இயற்கை மருந்து நான் பயன்படுத்தியதுனால ஒரு நாள் 20 கிலோ வரைக்கும் நான் இதில் பறித்தேன். இப்போ இந்த மழை காலத்தில் மருந்து தெளிக்க இயலாதனால இப்போ மலரை சுத்தமாக நின்று விட்டது. ஆகையால் இந்த இயற்கை விவசாயத்தை நம்பி எல்லா விவசாயிகளும் இனிமேல் வரணுன்றது என்னுடைய நோக்கம். நான் இந்த இயற்கையை பற்றி பல மாவட்டங்கள் என்னுடைய பொறுப்பில் இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் நான் இப்போ எனக்கு இன்னொரு கூடுதல் பொறுப்பும் கொடுத்துருக்குறாங்க. மானாவாரி விவசாய சங்க தலைவர்னு சொல்லி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு. மானாவாரி விவசாயத்துக்கு இயற்கையை பயன்படுத்தணுன்றதான் என்னுடைய நோக்கம். அதனால் இயற்கைக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கிராமவாசியாக ஒரு பஞ்சாயத்து அலுவலகத்தில் மக்கள் மத்தியில் ஒரு கிளாஸ் வைக்கணும் என்று நான் அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறேன். ஏன்னா இயற்கையை நம்பி போனால் ஆயுசு 100 வயசு வாழலான்றது உண்மை. அது ஏன்னா இயற்கை உணவை உண்பது மூலம் தான் அந்த காலத்தில் நம்ம பாட்டன் போட்டெல்லாம் அதை சாப்பிட்டு தான் 100 வயசு வாழ்ந்தாங்க. இப்போ ரசாயன உணவு ரசாயன பொருளை கலந்ததுனால தான் இந்த கொரோனான்ற மாதிரி நோயெல்லாம் வர ஆரம்பிச்சது. காரணமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சு. அதனால் இயற்கையை நம்புங்க, இயற்கையோடு ஒட்டி வாழுங்கன்றது தான் என்னுடைய நோக்கம். அது என்னுடைய சங்க சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விஷயங்கள் இந்த சேனல் மூலியமாக அரசு நாலேஜுக்கு போகணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு இயற்கை இடுபொருளை அரசு துறை மூலமாக அவங்களுக்கு இயற்கை இடுபொருளை வழங்கணும். ஏன்னா சில விவசாயிகளுக்கு இயற்கைன்னா என்னன்னு தெரியாது, இயற்கை விவசாயத்தில் எப்படி ஈடுபடுறதுனே தெரியாது. ரசாயனத்தை போட்டு பழக்கப்பட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த முற்றிலுமாக இப்போ மேலை நாட்டில் பாரிலாம் சில நாட்டிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இயற்கை பண்ணுற விவசாயத்துக்கு முக்கியத்துவம் அரசே கொடுக்குது. நிறைய விஷயம் பேசலாங்க ஐயா. இப்போ நீங்கள் ஒரு விவசாய சங்க தலைவராக அது மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஒரு அமைப்பில் இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த அமைப்பில்? என்ன அமைப்புங்க அதை கொஞ்சம்? இது என்னுடைய சங்கம் தமிழக அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு. என்னுடைய மாநில தலைவர் பி ஆர் பாண்டியன், அவருடைய மாநில பொறுப்பில் நான் மண்டல பொறுப்பாளராகவும் மாவட்ட பொறுப்பாளராகவும் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 2016 இந்த சங்கத்தில் நான் செயல்பட்டு வருகிறேன். டெல்லி வரைக்கும் நான் போராட்டத்தில் கலந்துருக்கிறேன். அவரோட சில போராட்டங்களை இந்த தமிழ்நாடு லெவலில் கலந்துருக்கிறேன். இப்போ இந்த விவசாயத்தை இயற்கையை பற்றி இன்றும் அவர் நைட்டு சேலம் வந்தாலும் இந்த இயற்கை பற்றி அவர்கிட்ட நான் பேசினேன். சரி, நான் இந்த இயற்கையை பற்றி கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நெல் ஜெயராமன் விதைநெல் கொடுக்குற ஜெயராமனுடைய தொடர்பு வச்சுருந்தேன். அவர் காலம் சென்று விட்டார். இனி நம்மளும் இயற்கையை ஒட்டி வாழணும். இயற்கையை ஒட்டி வாழ்ந்தால் ஆயுசு 100 என்பது நான் ஊரில் 10 முடியனால அது எல்லாருமே இயற்கையை நாடி வரணும். இயற்கையை நாடி வரணும், அரசு இதுக்கு ஒத்துழைப்பும் தரணும். விவசாயிகள் மட்டும் போதாது, விவசாயிகளுக்கு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம், பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு இயற்கை பொருள் வாங்க அவங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இல்லாத இருக்கலாம். அதுக்கு அரசு மானிய விலையில் இயற்கை உரங்களோ மண்புழு உரமோ மற்ற மண்புழு உரம் தயார் பண்ணுறதுக்கோ ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு பஞ்சாயத்து அலுவலகத்தில் பஞ்சாயத்து தலைவர் மூலியமாக பஞ்சாயத்து நம்பர் மூலியமாகவும் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்து விவசாயத்தை இயற்கை மூலமாக பெருக செய்தார்கள்னா உண்மையிலே நம்ம தமிழ்நாடு நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ந்து ஒரு மாநிலமாக வளர்ந்துடும். இது உலகத்தை எடுத்துக்காட்டாக இருக்குது அந்த மாநிலம் நான் நினைக்கிறேன். சரிங்க. அதனால தான் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூறினார், மானாவாரி விவசாயிகளும் வேணும். ஏன்னா டெல்டா மாவட்ட விவசாயிகள் இருந்து அவங்க போராடுறாங்க, அதே மாதிரி மானாவாரி விவசாயிகளும் வேணும்னு சொல்லி இப்போ மானாவாரி விவசாயிகளுக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காரு. மானாவாரி விவசாயிகளுக்கு இடுபொருள் இலவசமாக கொடுக்க வேணும் அவங்க பரிந்துரை பண்ணா அப்படின்னு சொல்லி எனக்கு மாவட்ட தலைவராக பொறுப்பு கொடுத்துருக்காங்க.
சரிங்க. இப்ப தருமபுரி மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் மானாவாரி பயிர் தான். தருமபுரியை பொறுத்த வரைக்கும் வானம் பார்த்த பூமி. இதுல வந்து சிறு குறு தானியங்கள் அதிகமாக முதல்ல வந்து நிறைய பயிர் பண்ணுவாங்க. இப்ப வந்து இந்த சிறு குறு தானியங்கள்லாம் தவிர்த்துட்டாங்க. சோளத்தை மட்டும் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இது வரைக்குமே வந்து அந்த கொள்ளு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை, கொத்தமல்லி, நரிப்பயிறு, இது மாதிரி திணை, சாமை, இது மாதிரி வரகு, இதெல்லாம் எல்லாமே விட்டுட்டாங்க. இப்ப மானாவாரி பயிர்கள் தருமபுரி மாவட்டத்துல எப்படி இருக்கு? மானாவாரி வந்து அழிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, ஒண்ணு மழை வந்து குறைவாயிடுச்சு. சரிங்க. 2 வந்து ரசாயன உரங்களை வந்து மண்ணில் இட்டதுனால மானாவாரியை உற்பத்தி பண்ண முடியல. எல்லாமே மண்ணுக்குள்ள இருந்த உயிரினங்கள் அழிஞ்சிருச்சு. அதனால மீண்டும் இயற்கையை போட்டாதான் அந்த மண் வந்து வளங்காணும். சரி. மழைநீர் பாதி இருந்தால் கூட அந்த இயற்கை வளம் கொஞ்சம் மண் வளமா இருந்துச்சுன்னா அந்த இயற்கை வளத்திலேயே வந்து மானாவாரி வரும். அப்போதான் மாட்டு சாணமோ எறும்பு சாணமோ ஆட்டு சாணம் கொஞ்சம் வயலில் கொட்டுவாங்க, இல்லை கொள்ளைக்காட்டில் கொட்டுவாங்க. அது இயற்கை விளைஞ்சி மழையே கம்மியாக இருந்தால் கூட இப்போ அது சுத்தமாக போனதுனால மானாவாரி விவசாயம் வந்து ரொம்ப நசிவடைஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து இந்த மல்லியை பற்றி ஒரு சிறு தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டீட்டெயிலாக பேச போகிறதில்ல, கொஞ்சம் மேலோட்டமாக பேசலாம். எப்படி வந்து அவர் வந்து இயற்கை முறையில் பண்ணியிருக்காரு, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செடி வீதம் நடவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தருமபுரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக மலர் சாகுபடி பண்ணுறாங்க. சாமந்தி, சம்மங்கி, செண்டு மல்லி, அதிகமாக மல்லி, முல்லை, எல்லா பூவும், பச்சை மல்லியிலேருந்து எல்லா பூவும், கோழிக்கொண்டையிலேருந்து எல்லாமே பரவலாக மலர் சாகுபடி வந்து தருமபுரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும். சிறு குறு தானியங்களை விட இப்போ மலர் சாகுபடி அதிகமாக பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி தேர்வு பண்ணீங்க மல்லி வைக்கலாம் அப்படின்ட்டு? சார், இது என்னென்னா, இந்த குண்டு மல்லி வந்து மற்ற மலரை விட இது வந்து முடியாத மார்க்கெட்டிங்கே பண்ண முடியலனா கூட வந்து சென்ட் ஃபேக்டரியாரை வந்து இப்போ கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நம்ம அந்த ஃபேக்டரியும் தொழிற்சாலையிலையும் வாங்கிக்கிறாங்க. ஆமாம், வாங்கிக்கிறாங்க. முடியல, இந்த கொரோனா காலங்களில் கூட வந்து அவங்க வந்து கேஜி 100 ரூபாய்க்கு வந்து விவசாயம் பாதிச்சிடக்கூடாதுன்னு 100 ரூபாய்க்கு வந்து கொள்முதல் பண்ணாங்க. சரி. ஆனால் மற்ற மலரை வந்து யார் ஃபேக்டரி யாரும் கொள்முதல் பண்ணுறதில்ல. அந்த நோக்கத்திலேருந்து தான் நான் அந்த மலரை சூஸ் பண்ணேன். சரி. இப்போ இந்த குண்டுமல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய விலைநிலை பார்த்தீங்கன்னா 800லேருந்து 1000 போகுதுங்க. ஒரு கிலோ வந்து வித்துட்டு இருக்காங்க. நல்ல மலர் சாகுபடியில் குண்டுமல்லி வந்து இப்போ ரொம்ப விலை வந்து ஏற்றமாகுது. சரிங்க சார். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாலி ஹவுஸில் பண்ணால் வந்து நல்லா வருன்றாங்க. இது குண்டுமல்லியை பொறுத்த வரைக்கும் எப்படி அது பாலி ஹவுஸ் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குங்க, திறந்த வெளியில தான் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக? ஆமாம் சார், என்னை பொறுத்த வரைக்கும் மலரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒசூர், டெங்கனிக்கோட்டை, கிளமங்கலம்லாம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து அங்க நிலத்தை லீஸுக்கு எடுத்து பாலியூஸ் போட்டு மலர் சாகுபடி பண்றாங்க. அதைதான் நானும் சொல்றேன், இயற்கையோட சேர்ந்து நம்ம மாவட்டத்திலையும், கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதிரி தருமபுரி மாவட்டத்திலையும் பாலியூஸ் மூலியமாக வந்து பாலியூஸ்க்குள்ளார மலர் சாகுபடி பண்ணாங்கன்னா 1 ஏக்கர் மலர் இருந்தால் 10 லட்ச ரூபா வருவாய் ஈட்டுறது உண்மை. அதனால எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இந்த ஓப்பன்லேயே வந்து வருஷம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வருது. அதே மாதிரி இப்போ மழைக்காலம் 30 கிலோ நீ சொன்னீங்க 800 ரூபாயில் 1000 ரூபாய் விற்கிறேன். உப்பு வந்து இப்போ 20 கிலோ அறுத்தா நான் என்ன பண்ண போறேன்? அந்த காசு பாலியூஸ் இதுதான் மெயின். 20 கிலோ அறுத்தா இன்னைக்கு வந்து 20,000 ஆச்சு. 5 நாளைக்கு 20 கிலோ அறுத்தா 1 லட்ச ரூபா வந்துடும். அதே நாள் 10 நாளைக்கு அறுத்தா 2 லட்ச ரூபா வந்துடும். அப்போ பாலியூஸ் வந்து ஒவ்வொரு விவசாயம் வந்து பாலியூஸ் அவசியம் போடணும். ஏன்னா மழைக்காலங்களில், பனிக்காலங்கள்லையும், அதே மாதிரி ரொம்ப ட்ரை காலங்களையும் வெப்பத்தை கொஞ்சம் குறைக்கும். அது நீர் சேகரிப்பு உண்டு அதில். இப்போ வந்துட்டு இப்போ எவ்வளோ ஏக்கர்ல எவ்வளோ இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து மலர்? சார், இது வந்து 1/2 ஏக்கர் போட்டிருக்கிறேன். இதில் 1/2 ஏக்கருக்கு வந்து நான் 5000 செடி வாங்கிட்டு வந்தேன். சரிங்க. செடி வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? நான் ஒரு செடி 3 ரூபாய்க்கு வாங்கினேங்க. 3 ரூபாய். சரி சரிங்க. 5000 செடி வாங்கி 5000 செடி வாங்கினேன். நட்டு 2 ஆண்டுகள் ஆகிட்டு இருக்கோம். சரிங்க. 1 ஆண்டுகள் வந்து மலர் கம்மியாக தான் பறிக்கும். சரிங்க. எப்பவுமே ஆரம்ப ஸ்டேஜில் கம்மியாக பறிக்கும். 1 ஆண்டுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கூடுதலாக பறிக்கும். உப்பு வந்து எனக்கு குறைஞ்சபட்ச வருவாய் இந்த 1/2 ஏக்கர்ல வந்து செலவினங்கள் போக ஒரு 1.5 லட்ச ரூபா கிடைக்கும். இல்ல இதே பாலி ஹவுஸா இருந்தால் 5 லட்ச ரூபா கிடைக்கும். சரிங்க. இப்போ வந்து ஒரு ரொம்ப எப்படி இந்த மல்லி விவசாயம் பண்றது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சிறு தொகுப்பா சொல்லுங்க எங்களுக்கு. ஐயா, இது வந்து 3 அடிக்கு 3 அடி ஒரு குழி எடுக்கணும். 1 அடி குழி எடுக்கணும். சரி. அதுல வந்து ஒரு ரொம்ப நாட்டு கன்று இருக்குது இல்லையா? நாட்டு கன்று வந்து சின்ன கன்றா இருந்தா நான் 5 வைக்கலாம். கொஞ்சம் கன்று போய் பெருசா இருந்துச்சுன்னா 4 வைக்கலாம். இது 3 அடிக்கு 3 அடி இடைவெளியில வைக்கலாம். இதுல வந்து சொட்டு நீர்ல தான் வச்சிருக்கோம். சொட்டு நீர் பயன்படுத்தலாம், நேரடியாகவும் பாய்க்கலாம். பாய்க்கலாம். அதை விட சொட்டு நீர் பயன்படுத்துறது வந்து களையை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். வளர்ச்சிக்கும் நீர் ஆதாரம் வந்து எல்லா செடிக்கும் போய் தெளிவா போய் கிடைக்கும். அந்த காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இது நீ சொட்டு நீர்ல வந்து மிதமான இடம் கிடைக்கும் செடிக்கு. நீங்க நேரடியாக பாய்க்கிறது ஒரு செடிக்கு அதிகமா தண்ணி போகும், ஒரு செடி கம்மியா தண்ணி போகும். அதனால ஒரு செடி வந்து வெளுத்து போகும், ஒரு செடி நல்லா வரும்.
அதனால சொட்டு நீர் தான் பெஸ்ட்டு. சரிங்க. இதில் சொட்டு நீர் தான், நான் சொட்டு நீர் தான் போட்டுக்கிறேன். சரிங்க. செடி வச்சதுல இருந்து என்ன மாதிரி பயிர் பாதுகாப்பு எல்லாம் பண்ணீங்க? என்ன மாதிரி அதுக்கு வந்து வளர்ச்சி ஊக்கிக்கலாம் என்ன உரங்கள் கொடுத்தீங்க? அதுக்கு என்னென்ன பயிர் பாதுகாப்பு முறைகள்? நான் செடி நடும்போது எதுவுமே கேட்கல, குழியில் எந்த உரமும் போடாமல் வெறும் செடி மட்டும் தான் நட்டேன். அதன் பிறகு மண்புழு உரம் போட்டேன். முத நான் இது பயன்படுத்தி மண்புழு உரம் தான். அதுக்கு பின்னாடி வந்து பாமணின்ற ஒரு உரத்தை வந்து அரசு தயாரிப்பது, அது வேப்ப முன்னா கலந்தது. அதுலயும் பயோ இருக்கிறதுனால தான் பாமணி உரத்தை பயன்படுத்தினேன். அதுக்கு பின்னாடி என்னுடைய மாட்டு தொழுவம் இதெல்லாம் வாரி போட்டு தான் போட்டு. சரிங்க. இப்போ வந்து இதுக்கு மல்லிக்கு பொறுத்த வரைக்கும் எந்த பட்டம் உகந்ததுன்னு நினைக்கிறேன்? அக்டோபர் தாங்க உகந்தது. அக்டோபர். சரிங்க. அக்டோபர் நடவு பண்ணா நம்ம எப்பங்க ஈல்டு பார்க்க முடியும்? அக்டோபர்ல அடுத்த அக்டோபர்ல ஓரளவுக்கு ஈல்டு கிடைக்கும். ஒரு வருஷத்துல நல்ல ஈல்டு கிடைக்கும். 12 மாசம் ஆச்சுன்னா நாம நினைக்கிற ஈல்டு அதில் எடுக்கலாம். சரிங்க. மல்லிக்கு வந்து வாழ்நாள்ல எவ்வளவுங்க? நீங்க பராமரிப்பு பொறுத்துங்க. மனித உடலை என்ன பராமரிக்கிறீங்களோ அதுதான் சரியா, அது மாதிரிதான். இது நீங்க நல்லா பராமரிச்சீங்கன்னா தென்னையே 10 வருஷம் வரும். 10 வருஷத்துக்கு கூட மல்லி வந்து கிராப் பண்ணி ப்ரூடிங்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து மல்லியில பொறுத்த வரைக்கும் அதிகமா வந்து வேர்புழு இருக்கும், பச்சைப்புழு இருக்கும், நம்ம பூவுல வந்து பச்சைப்புழு இருக்கும், மொக்கு கருகள் இருக்கும். நம்ம தோட்டத்துல வந்து அதிகமா வந்த நோய் எந்த நோயா இருக்கும்? அதாவது மொக்கு கருவுறது, பூஞ்சா நோய். பூஞ்சா. ஆமா, வேர் கருவுறது, வேர் அழுகு நோய். அதெல்லாம் இருந்திருக்கு. ஆமா, இதுக்கு வந்து என்னன்னா ரசாயன மருந்தெல்லாம் தெளிச்சு வேலை ஆகல. அந்த பயோ ஆர்கானிக் போட்ட வெவ்வேறான ஒரு மருந்து கொடுத்தாரு ஆர்கானிக்காவில், இயற்கை மருந்து. அது போட்ட பண்ணால்தான் பூஞ்சா நோயை கட்டுப்படுத்த முடிஞ்சு. இதில் பேசலாம். விவசாயிகளே, இதில் வந்து நிறைய பதிவுகள் நாங்கள் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து மலர் வந்து பறிப்பு இன்னும் வரணும். இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு, காடு ஃபுல்லாக கொஞ்சம் களையாக இருக்குது. களை எடுத்த பிறகு அடுத்த பதிவுகளில் நம்ம பண்ணலாமான்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னென்ன கேள்விகள் கேட்கலாம், எப்படி வந்து ஐயா கிட்ட வந்து இன்னும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க. அடுத்த பதிவுகளில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். அப்புறம் எங்கள் படைப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எப்போல்லாம் நாங்கள் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்படியே வந்து உங்கள் விவசாய நண்பர்களுக்கு நம்ம சேனல் பற்றின விஷயங்களையும் நம்ம சேனலில் வர செய்திகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்து வளரலாம் இல்லையா? அதுக்காக தான். நன்றிங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை தான் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.